அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் one of the main reasons is the age of marriage. இப்போ வந்து ஏஜ் 30 ஆனால் கூட நான் இன்னும் 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லேடியோட யூட்ரஸ் நல்லாயிருக்கும், தட் இஸ் முட்டை வளர்கிற தன்மை சரியாக இருக்கும். மூணாவது ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் நல்லாயிருக்கும். இந்த டியூபர் ப்ரெக்னன்சியில் அந்த டியூப் வெடிச்சிருச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த டியூப்பை சேவ் பண்ண முடியாமல் போயிடும். அது ஒரு 2 monthஸில் தானாக டிசால்வ் ஆகிடும். அதுக்காக பயந்துக்கிட்டு ஐயோ எனக்கு என்னவோ ஆகிடுச்சு, எனக்கு கேன்சர் இருக்கும், நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. ஒரு மாதத்தில் நிறைய எக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம். இட் இஸ் லைக் அ ரன்னிங் ரேஸ். ஸோ இந்த ரேஸில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நெஜோ ஃபாலிக்கல் ஆவாங்க. கண்ணுக்கே தெரியாத ஒரு கரு ஒரு 3 கிலோ பாப்பாவாக வளருது அப்படின்னா எண்டோமெட்ரியம் மூலமாக அதோட வளர்ச்சியின் மூலமாக தான் நடக்குது. இஃப் யூ டேக் அ கப்பிள் ஹூ ஆர் நார்மலி ஹேவிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் விதவுட் எனி கான்ட்ரசெப்ஷன் 1 year நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா 85% கன்சீவ் ஆகிடுவாங்க அவங்களே. நிறைய பேருக்கு தே ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அண்ட் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங். எந்த டைமில் இன்டர்கோர்ஸ் இருந்தால் குழந்தை வரும்ன்றதுக்குள்ள அந்த அவேர்னஸ் நிறைய கம்மியாக இருக்குது நிறைய பேர்கிட்ட. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். அவள் அவன் அது இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா குழந்தையின்மை. ஏன் குழந்தை பிறக்கிறது இல்லை, எதனால, என்னென்ன காரணங்கள், நம்மளே நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி இலாபரேட்டாக பேசுறதுக்காக நம்ம கூட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பேர் வந்து டிபி கனகு. இவங்க வந்து கைனகாலஜிஸ்ட், அதாவது ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் இன் கைனிக் ப்ராப்ளம். இவங்களோட குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லணும், ஒரு பட்டியலே சொல்லலாம். எம்பிபிஎஸ், டிஜிஓ, எம்டி எல்லாமே வந்து எம்பிபிஎஸும் டிஜிஓ வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்காங்க. எம்டி வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடல் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மேம் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்னு சொல்லி 13 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டிபி கனகு மேம். ஹாய் மேம். ஹாய் டீனா அண்ட் ஹாய் குமுதம். I'm happy to be here. Ma'am, உங்களை பற்றி சொல்லுங்க மேம். You have told too much about me already, but still, what I'm doing right now after doing MD, because நிறைய specializations MD-லே இருக்குது, what we are doing, I am doing is mostly about infertility. குழந்தையின்மை என்னோட மெயின் passion. Where I feel like treating the patient because they become all right. அதுக்கப்புறம் அதுக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, நம்மளால் எதனா ஒரு உதவி பண்ண முடியும் பேஷண்ட்டுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நம்மளோட ஃபீல்ட் மேலேயே ஒரு ஆசை வருது. அந்த ஆசைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு எண்டோஸ்கோபிக் சர்ஜரியும் நான் நிறைய பண்ணுறேன். லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் சர்ஜரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்பார்ட் ஃப்ரம் அல்ட்ராசவுண்ட். ஸோ தீஸ் ஆர் மை மெயின் பேஷன்ஸ். எனக்கு ஒரு டவுட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கும் 10-12 குழந்தைங்க இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக போச்சு. எதனால மேம் இவ்வளோ ஒரு ப்ராப்ளம், டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், ஆக்சுவலாக வந்துட்டு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் மேரேஜ். கல்யாணம் பண்ணிக்கிற ஏஜ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வயசுக்கு வந்த உடனே, இல்லை வயசுக்கு வரதுக்கு முன்னாலே கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வயசுக்கு வந்த உடனே அந்த ஏஜ் குரூப் நீங்கள் 16, 18, 19 அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஃபர்டைல் பீரியட். அப்போ வந்துட்டு அவங்களுக்கு எக் ஃபார்மேஷன் அதெல்லாம் ரொம்ப ஈஸி அண்ட் தே வேர் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு வச்சுக்கலாம் அந்த ஏஜ் குரூப்பில். இப்போ வந்து ஏஜ் 30 ஆனால் கூட நான் இன்னும் 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் எக் ஃபார்மேஷன் ரொம்ப குறைஞ்சிருது. ஆஸ் ஏஜ் கோஸ் பை எக் ஃபார்மேஷன் குறையுது. எக் ஃபார்மேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு குழந்தை வரும். அண்ட் எக்கோட ஏஜும் கம்மியாக இருக்கணும். Egg should not be mature. அப்படிலாம் இருந்ததுன்னா it will not fertilize properly. And the stress of our current life அது வந்து நிறைய இருக்குது, எஸ்பெஷலி our working women. பட் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இல்லை மேம்? நீங்களே சொன்ன மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், லைஃப் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் தான். ஸோ கண்டிப்பாக அப்போ இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? கட்டாயம் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் வந்துட்டு இட் இஸ் நாட் ஓன்லி த ஏஜ் தட் இஸ் ஆடட் அப் பட் த வெயிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விமன் they have become addicted to Domino's pizzas or McDonald's and junk food and sedentary lifestyle. இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க வெயிட் ரொம்ப ஏறுது. வெயிட் அதிகமாக போக போக ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகுது. and days go by and we find out lot of problems in them like fibroids, endometriosis. இதெல்லாம் இருந்திருக்கலாம், முன்காலத்துலேயும் கட்டாயம் இருக்கும்.
ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், எண்டோமெட்ரியோசிஸ். பட் அது கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அப்போல்லாம். வந்து இப்போ இருக்கிற வசதிகள் கிடையாது, லைக் அல்ட்ராசவுண்ட். இப்போ வந்து சின்ன பொண்ணுங்களுக்கு எதனா பிரச்சனைனாலே பார்க்குறாங்க, உடனே ஃபைப்ராய்டு இருக்குது. ஸோ அவாய்ட் சர்டன் திங்ஸ் டு டிக்ரீஸ் த ஃபைப்ராய்ட் சைஸ். எண்டோமெட்ரியோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது குறைக்கிறது. அண்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, சீக்கிரமாக நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லை சீக்கிரமாக நீங்கள் குழந்தைய பெற்றுக்குங்கன்னு சொன்னால் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே when this is done அவங்களுக்கு வந்து they are able to achieve pregnancy. பட் ப்ரீவியஸ்லி இந்த மாதிரி குழந்தை இன்மை இருக்கிறவங்க என்னாச்சு, அவங்க வந்துட்டு அவங்கள ஒரு பிராண்ட் பண்ணி அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தையே இல்லாமையே கூட இருக்கலாம். இந்த 10 குழந்தைங்க பிஸ்னஸ் வந்து கான்ட்ரசெப்ஷனை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ கான்ட்ரசெப்ஷன் ஒன்று இருக்குது. எவ்ரிபடி நோஸ் தட் யூ கேன் அவாய்ட் அ ப்ரெக்னன்சி அண்ட் ஆர் அபார்ட் அ ப்ரெக்னன்சி. அவாய்டிங் இஸ் பெட்டர், பட் ஈவன் அபார்ட் வெரி ஈஸிலி நவடேஸ். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது, ஒரு குழந்தை 2 குழந்தை அப்படின்ட்டு மினிமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மேம் இந்த மாதிரி முத்திரை குத்துறாங்க? இப்போது குழந்தை இல்லைன்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் அடிப்படையில். இப்போ ஒரு கப்பலுக்கு குழந்தை இல்லைன்னா எடுத்தடுப்புக்கு வந்து இந்த சமுதாயமாக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில லேடிஸே வந்து சில லேடிஸை வந்து துன்புறுத்தி உனக்கு குழந்தை இல்லைன்னு சாப்பா குத்துறாங்க, ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் மேம் ஒரு குழந்தை இல்லைன்னா அதுக்கு காரணம் 2 பேரும் இருக்கலாம் இல்லையா? ஏன் எப்போ லேடிஸே சொல்றாங்க? அது அவங்களுடைய அறியாமை அண்ட் அவங்களுடைய மனசு. அறியாமைன்றது மெயின் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லேடியோட யூட்ரஸ் நல்லா இருக்கணும். யூட்ரஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக் ஃபார்மிங் கெப்பாசிட்டி, தட் இஸ் முட்டை வளர்கிற தன்மை சரியாக இருக்கும். 3வது ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த எக்கும் ஸ்பெர்மும் இருந்தால் தான் நல்லபடியாக குழந்தை தானாக உண்டாகும். இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் எதனா ஹெல்ப் வேண்டியிருக்கும். இப்போது சில கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மும் நல்லாயிருக்கும். ஃபர்டிலிட்டியும் அந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து அந்த மொட்டிலிட்டியும் இருக்கும், அந்த வீரியம் எல்லாமே சொல்கிறீங்க இல்லையா, அதுவும் இருக்கும், கவுண்ட்டும் இருக்கும். ஃபீமேலுக்கும் வந்து நல்ல அந்த ஓவரி சைஸாக இருக்கட்டும், இந்த ரப்சர் ஆகிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஏன் மேம் குழந்தை நிற்கலை? அதில் வந்து மெயினாக டியூப்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். தெரியுதா? இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யூட்ரஸ். இது வந்து இதுதான் கர்ப்பப்பை, அடி வயிறில் இருக்கும் ஒரே ஒரு கர்ப்பப்பை எல்லா லேடிஸ்க்கும். 2 கர்ப்பப்பையாக வளரும் அவங்க அம்மா வயிற்றில் அவங்க இருந்தபோது. அதுக்கப்புறம் யுனைட் ஆகி அது ஒரே கர்ப்பப்பையாக மாறிடும். சைடில் 2 சைடில் டியூப்ஸ் இருக்கும். ஓகே, இட்ஸ் சம்திங் லைக் அவர் ஆர்ம்ஸ். இப்போ கை இருக்குது இல்லையா, அது மாதிரி தான் ஒரு டியூப். அதோட எண்டில் விரல் இருக்குது, அதே மாதிரி ஃபிம்ப்ரியான் இருக்கும். அது வந்து அந்த ஓவரின்ற அந்த சினைப்பையை அணைச்சிட்ருக்கும். ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்கணும். இது எல்லாமே நார்மலாக இருந்தால் தான் இட் இஸ் குட் ஃபார் கெட்டிங் அ பேபி. ஸோ இப்போ எக்கு மட்டும் ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க, நல்லா இருக்கு, எக்ஸ் நல்லா இருக்கு, கரெக்டான டைம்லயும் ரப்சர் ஆகுது, நல்லா இருக்கு, ஸ்பெர்ம்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் குழந்தை வரல அப்படின்னா, குழந்தை ஸ்பெர்ம்ஸ் வெளியிலேருந்து இப்படி வந்து டியூப் வழியாக வரும், எக்கு வந்து இந்த டியூப் வழியாக இப்படி வரும். எக்கு தானாக நடக்க முடியாது, அதை மூவ் பண்ண முடியாது. இந்த டியூப்பில் தான் அது வந்து இணையும். ஓகே, எக்ஸும் ஸ்பெர்ம்ஸும் டியூப்பில் தான் இணைஞ்சி ஒரு கருமுட்டையாக மாறும். அது மாறுறதுக்கு டியூப்பில் வந்து சீலியான்னு சொல்லிட்டு முடி மாதிரி கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அது நார்மலாக இருக்கணும். டியூப்ஸ் மஸ்ட் பி ஹெல்த்தி. அப்புறம் அதை இணைஞ்சி வந்து இங்கே உட்காந்து இங்கே வளரும். ஸோ த எண்டோமெட்ரியம் மஸ்ட் பி ஹெல்த்தி. ஸோ இது ரெண்டுமே பாதிச்சிடுச்சு, பார்த்தா ஸ்கேனில் நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் எண்டோமெட்ரியம் பாதிச்சிருக்கலாம், தின்னாக இருக்கலாம், டியூபர்குலோசிஸ் வந்திருக்கலாம், வேறு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கலாம், அவங்க ஏற்கனவே டிஎன்சிஸ் அது மாதிரி எதுனா பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தா இட் வில் ப்ரிவெண்ட் அ ப்ரெக்னன்சி ஈவன் தோ எக் ஸ்பெர்ம்லாம் நல்லா இருந்ததுன்னா. அண்ட் செகண்ட் திங் நீங்கள் சொன்னீங்க, ஸ்பெர்ம் வந்து மொட்டிலிட்டி நல்லா இருக்குது, வீரியம் நல்லா இருக்குன்ட்டு, கவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஸ்பெர்ம் மார்ஃபாலஜின்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது என்னென்னா, ஒரு ஸ்பெர்ம் இருக்குது, 3 பார்ட் இருக்குது. அது நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இட் ஹேஸ் அ ஹெட் அண்ட் இட்ஸ் காட் அ நெக், அதுக்கப்புறம் ஒரு டெய்ல். இது வந்து ஒரு ஹெட் ஸ்பெர்ம்க்கு, ஒரு நெக் இருக்கும் இப்படி, அப்புறம் ஒரு டெய்ல் லாங்காக. ஸ்பெர்ம் வந்து ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் செல்ஸ் இன் த பாடி. 7 மைக்ரான்ஸ் தான் அதோட டயமீட்டரே. ஸோ இந்த செல்லில் இந்த 3 பகுதி, இது வந்து தலை, கழுத்து, வால், இந்த 3 பகுதியுமே நீங்கள் இந்த 3க்குமே நீங்கள் வந்துட்டு டிக் போடணும். 3மே டிக் போட்டால் தான் அது நார்மல் ஸ்பெர்ம். ஓகே, இப்போ ஸ்பெர்ம் இருக்குது. இப்போ ஸ்பெர்ம் வந்து இப்போ இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த ஸ்பெர்ம் வந்து இப்போ உள்ளே போகுது இல்லையா, ட்ராவல் பண்ணி போகுது. ஸோ அந்த ஃபீமேலும் வந்து கரெக்டான ஒரு அந்த ஃபர்டைல் இதில் டேட்டில் இருக்கா, இந்த ஸ்பெர்மும் நல்லா ஹெல்த்தியாக போகுது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்களே. அப்போது அது ரெண்டும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும்? 72 hours.
ஸ்பெர்மோ எக்கோ எக்கோ 72 hours அலைவாக இருக்கும், ஸ்பெர்மும் 72 hours அலைவாக இருக்கும். ஸோ அந்த டைம் இஸ் தேர். இட்ஸ் நாட் ஆஸ் இஃப் அந்த இன்ஸ்டன்ட்லேயே தே ஹேவ் டு ஹேவ் இன்டர்கோர்ஸ் அப்படின்ட்டு கிடையாது. அந்த பீரியட் டைமில் அவங்க இன்டர்கோர்ஸ் இருந்தால் கூட தே வில் பிகம் ப்ரெக்னென்ட். இப்போ ஒரு ஸ்பெர்மோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் மேம்? ஏன்னா பிகாஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும், சில பேருக்கு நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ ஸ்பெர்மோட குவாலிட்டி வந்து எப்படி இருந்தால் அது ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்ம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? இல்லை, நீங்கள் ஐ எம் திங்கிங் யூ ஆர் டாக்கிங் அபவுட் செமன், நாட் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் செமன் குவாலிட்டி. செமன் குவாலிட்டி வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்பெர்ம் கவுண்ட், வெதர் தெர் இஸ் எனி இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் அது திக்காகிடும், விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது ஃப்ரக்டோஸ்னு ஒன்று இருக்குது, ஃப்ரக்டோஸ் ஷுட் பி பாசிட்டிவ், இட் மஸ்ட் பி ப்ரெசென்ட். ஸோ இது மாதிரி வேரியஸ் அதோட பிஹெச் என்ன ஏது அதெல்லாம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அது அதெல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும். அது பார்த்து விஷயம் இருக்குது. ஆமாம், ப்ளஸ் ஆல் த ஹார்மோன்ஸ் ஆல்சோ இஃப் நெசசரி. கவுண்ட் ரொம்ப லோவாக இருந்தது, இல்லை ஸ்பெர்ம்ஸே இல்லைன்ட்டு வந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு குழந்தை வரலாம். அது எப்படி மேம்? ஆமாம், அது எப்படின்னா டெஸ்டிக்கல் தான் ஸ்பெர்ம்ஸ் வருது, அதிலிருந்து வெளியில் ட்ராவல் பண்ணி வெளியில் கொண்டாடுறாங்க த்ரூ த யூரினரி பாத்வே. அது வந்து எங்கன்னா பிளாக் ஆயிருந்தது, பாத்வே பிளாக் ஆயிருந்ததுன்னா டெஸ்டஸ் வில் பி ப்ரொடியூசிங் ஸ்பெர்ம்ஸ், பட் அது வெளியில் வராமல் இருக்கும். அது வந்து நம்ம ஹார்மோன் மூலமாகவும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டா டெஸ்டிக்கல்லேருந்து நம்ம ஸ்பெர்ம்ஸ் எடுக்க முடியும் வெளியில். அண்ட் இப்போ இருக்க லேடிஸ்க்கு நிறைய பேர் தே ஹவ் காட் திஸ் அடினோமியோசிஸ் ப்ராப்ளம். இந்த அடினோமியோசிஸ் ப்ராப்ளம் வந்துட்டாலே வந்து பாவம் அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஆகுது. அது பற்றி உங்களோட இது என்ன மேம்? அடினோமயோசிஸோட கிரேடிங் பார்க்கணும். அடினோமயோசிஸ்ன்றது என்னன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ யூட்ரஸ் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த யூட்ரஸோட லைனிங் லேயரில் எண்டோமெட்ரியம் சொல்லிட்டு ஒரு தசை இருக்கும். இப்போ மாதம் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா இந்த தசை தான் ப்ளீடிங் ஆகுது. இப்போ இந்த தசை அது எண்டோமெட்ரியம் இங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எதுவுமே எங்கேயுமே எதுவும் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த தசை வந்து இந்த மசிலில் போய் உட்காந்துக்கும். ஓகே, அங்கங்கே மசிலில் என்ன ஆகும், ஒரு மாதமும் ப்ளீடிங் ஆகும். ஆமாம், அப்போ இந்த மசில்லையும் கூட ப்ளீடிங் ஆகும். இப்போ வலிக்குமே மேம்? பயங்கரமாக வலிக்கும். அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் வந்தால் யூட்ரஸ் சைஸ் பெருசாயிடும். கொஞ்சம் நாள் போக போக பெருசாகிட்டே போகும். அப்போ என்ன மேம் அதுக்கு? ஏன்னா அது வந்துட்டு அந்த எண்டோமெட்ரியோசிஸ் எண்டோமெட்ரியம் அங்கே உள்ளே உட்காந்துட்ருக்கிறது அந்த பிளட்டை வந்து செக்ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இது இந்த மாதிரி ஆகும். அவங்களுக்கு நாளடைவில் வலி ரொம்ப ஜாஸ்தியாகிடும். பிஃபோர் பீரியட்ஸ், டியூரிங் பீரியட்ஸ், ஆஃப்டர் பீரியட்ஸ். அது பேர் ட்ரிபிள் டிஸ்மெனோரியா. அது மாதிரி அதிகமாக வரலாம். பட் அவங்களுடைய எக்ஸ் எல்லாம் வளரும். அதில் இதனால் டைரெக்டாக பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கு வந்துட்டு அடினோமயோசிஸில் ஏர்லி அடினோமயோசிஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிம்பிள் மெத்தட்ஸ் லைக் ஐயுஐ அதெல்லாம் பண்ணாலே கன்சீவ் ஆகிடுவாங்க. பட் இஃப் தே ஹேவ் சிவியர் அடினோமயோசிஸ் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா சில மெடிசன்ஸ் இருக்குது, அது அடினோமயோசிஸை கொஞ்சம் குறைக்கும். அது குறைச்ச பிறகு ஐவிஎஃப் பண்ண வேண்டியிருக்கும். இது அடினோமயோசிஸ் ப்ராப்ளம் நம்ம கடைசி வரைக்கும் டேப்லெட்டில் இருக்கிறது நல்லதாங்க? டேப்லெட்ஸுன்ட்டு கிடையாது, அது கடைசி வரைக்கும்ட்டும் கிடையாது. there are many methods. Tablets மாதிரி there are some intrauterine devices. Intrauterine devices like Mirena LNG deviceன்னு பேர் அதுக்கு. அது வந்து ஸ்லோவாக ஒரு மெடிசனை செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டிவைஸை யூட்ரஸ்க்குள்ளே வச்சிடலாம். அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர் தான், இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். அது உள்ளுக்குள்ளே வச்சுட்டா அது ஸ்லோவாக அங்கேயே வந்து அந்த யூட்ரஸில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இட் வில் பி செக்ரீட்டிங் ஒன் ஹார்மோன், ரெவனோஜெஸ்ட்ரோல்ன்ற ஹார்மோன். அது வந்து இந்த அடினோமயோசிஸை டோட்டலாக அப்படியே அமைக்கிடும். ஸோ என்ன ஆகிடும், அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கலாம், பட் டோட்டல் பெயின் ரிலீஃப். திஸ் இஸ் மெயின்லி ஃபார் பீப்புள் ஹூ ஃபினிஷ் தியர் ஃபேமிலி. இஃப் தே ஃபினிஷ் தியர் ஃபேமிலி அப்படின்னா இந்த டிவைஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் டு ப்ரிவெண்ட் ஹிஸ்டெக்டமி. இல்லைன்னா நிறைய பேர் வில் லேண்ட் அப் இன் யூட்ரஸ் ரிமூவல். நிறைய பேர் இது எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குதுன்ட்டு டாக்டர்கிட்ட அவங்களே வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்துருங்க, எனக்கு ஒர்க்கே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. பட் இந்த லெவனோஜெஸ்ட்ரோல்னால நாங்கள் நிறைய பேருக்கு யூட்ரஸ் ரிமூவல் ஆப்ரேஷனே நம்ம நிறுத்தியாச்சு. பட் இதுக்கு காஸ்ட் எவ்வளோ மேம் வரும்? இட் இஸ் வெரி சீப்மா. சீப். இட் யூஸ் டு பி 8,000. இப்போ வந்து இட் இஸ் பிகம் 3,500 or 4,000. சூப்பர் மேம். அண்ட் பட் இன்சர்ஷன் இஸ் லிட்டில் ட்ரிக்கி, அதனால் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் மேபி லைட் அனஸ்தீசியா வேணால் கொடுத்து பண்ணால் டோட்டலாக ஒரு 6-7,000 முடிச்சிடலாம். இப்போ ஃபெலப்பைன் டியூப் வந்து 2 இருக்குல்ல மேம். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சில ப்ராப்ளத்தினால இப்போ ஒரு ஃபெலப்பைன் டியூபை எடுத்துடுறாங்க. ஒரு ஃபெலப்பைன் டியூப் தான் இருக்குன்ற பட்சத்தில் தே கேன் ஹேவ் இஷ்யூஸ் மேம்? டெஃபினட்டாக குழந்தை வரலாம். ஒரு டியூப் இருந்தாலும் குழந்தை வரலாம்.
பட் அந்த இன்னொரு டியூப் எதனால் இல்லைன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ காமன் காஸ் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சில பேருக்கு வரும், டியூபல் ப்ரெக்னன்சி. அந்த டியூபல் ப்ரெக்னன்சியில் அந்த டியூப் வெடிச்சிருச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த டியூப்பை சேவ் பண்ண முடியாமல் போயிடும். அந்த டைமில் ஒரு டியூப் போயிடுச்சுன்னா அந்த இன்னொரு டியூப் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு டியூப் அன்ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா இன்னொன்றும் அன்ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் அதர் டியூப் இஸ் ஹெல்த்தினா அது வழியாக குழந்தைலாம் வரும். இப்போது நிறைய பேருக்கு நீர்க்கட்டி வருது மேம். ஆமாம், ஆக்சுவலாக நீர்க்கட்டினாலே பயப்படுறாங்க. நான் சொல்கிறது அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு மாமியாராக இருந்தாலும் சரி, இப்போ தன்னோட பொண்ணுக்கோ இல்லை மருமகளுக்கோ நீர்க்கட்டி இருக்குன்னு ஒரு டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாலே அது ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஐயோ குழந்தையே பிறக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீர்க்கட்டியை ஈஸியாக சால்வ் பண்ணலாம்ல மேம்? இப்போ வந்து நீர் கட்டின்றதை நம்ம கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா அது நீர் இருக்கிற ஒரு கட்டி இல்லைங்களா? இப்போ நீர் கட்டின்னு சொல்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்றது காமனாக நீர் கட்டின்னு சொல்கிறது. வேர் த ஓவரீஸ் ஹேவ் ஸ்மால் சிஸ்ட் குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் நீர் கட்டின்றது ஒரு விதம். இன்னொன்று சிம்பிள் சிஸ்ட், ஒரு பெரிய சிஸ்ட் இருக்குவாங்க, உள்ளே வந்து வெறும் வாட்டர் மாதிரி இருக்கும். ஸ்கேனில் தெரியும், மெஷின் நாங்கள் யூஸ்வலாக இங்கே யூஸ் பண்ணுவோம், ஸ்கேன் மெஷினில் யூஸ் பண்ணால் தெரிஞ்சிடும் இம்மீடியட்டாக whether it is a real polycystic ovary, whether it is a simple cyst. சிம்பிள் சிஸ்ட் அதுவும் வந்துட்டு ஏஜுக்கு பிரகாரம் அந்த சிஸ்ட்டுக்கு வேல்யூ அது ஒரு 2 monthஸில் தானாக டிசால்வ் ஆகிடும். அதுக்காக பயந்துக்கிட்டு ஐயோ எனக்கு என்னவோ ஆயிடுச்சு, எனக்கு கேன்சர் இருக்கும், நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பயப்படக்கூடாது. அதுக்குன்னு டெஸ்ட் பண்ணுற விதத்தில் டெஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு மெடிசனுமே தேவையில்லை, 2 மாதத்தில் அது கரைஞ்சிடும். இது ஒரு ஓவரி, இது இன்னொரு ஓவரி. 2 ஓவரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் சைஸ். ஆனால் இந்த ஓவரியில் ஒரே ஒரு சிஸ்ட் மாதிரி சின்னதாக இருக்குது. இது வந்து நார்மல் ஃபாலிக்கிள், நார்மல் எக்கு டெவலப் ஆகிறது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து எக் டெவலப்மெண்ட் எப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நிறைய எக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணோம். இட் இஸ் லைக் அ ரன்னிங் ரேஸ். ஸோ இந்த ரேஸில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நெஜோ ஃபாலிக்கிள் ஆவாங்க. ஸோ இந்த ரன்னிங் ரேஸில் இந்த ஃபாலிக்கிள்ஸ், இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸில் யாருமே வின் பண்ணுறதில்ல, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எக்கும் ஃபார்ம் ஆகிறதில்ல, இந்த சிஸ்டம் அப்படியே ரிமைன் ஆகிடும். வேற இங்கே வந்துட்டு ஒன்று டெவலப் ஆகி இது சிஸ்டம் ரப்சர் ஆகி எக்கை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அதில் எதுவும் தங்காது. மாதம் ஒரு எக்கு வந்துட்டு போயிடும், ஐதர் இந்த ஓவரி ஆர் தட் ஓவரி. இதில் வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்றது இட் இஸ் நாட் அ சிங்கிள் டிசீஸ், இட்ஸ் நாட் அ சிங்கிள் என்டிட்டி. இப்போ யூட்ரஸ் அஃபெக்ட் பண்ணுறது, ஓவரீஸ் அஃபெக்ட் பண்ணுறது, குழந்தையின்மைக்கு இருக்குது, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்றது கிடையாது. இட் இஸ் அ மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ். நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் எது வேணால் அஃபெக்ட் ஆகலாம் பாலிசிஸ்டிக் ஓவரீஸில். பட் ஆக்சுவலி ஏஜ் குரூப் வைஸ் நம்ம பார்க்கணும். பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இந்த யங்கர் ஏஜ் குரூப்னால் அவங்களுக்கு பீரியட்ஸே வராமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா 1 மாதம் 2 மாதம் கூட சேர்ந்து வரும். கரெக்ட். ரொம்ப ஹெவி ப்ளீடிங்கோட ஹீமோக்ளோபின் 5 grams வந்து நிற்பாங்க. பிகாஸ் 3 monthsக்கு ப்ளீடிங் இல்லாமல் இருக்கும், அப்புறம் 1 month 2 months கண்டினியூஸ் ப்ளீடிங் இருக்கும். ஸோ தட் இஸ் பிகாஸ் எக் ஃபார்மேஷன் இஸ் நாட் தேர், அதனால் வரலாம். செகண்ட் திங் வந்துட்டு இந்த மாதிரி பீரியட்ஸே வராமல் இருக்கும், 1 yearக்குள்ளே வராமல் இருக்கலாம். சில பேருக்கு ஃப்ரீக்வெண்ட் ப்ளீடிங் கூட வரும். ஆல் தீஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் ப்ராப்ளம். இது வந்து இந்த ஏஜ் குரூப்பில். வெரஸ் when they grow older அது குழந்தை வரத்துக்கு பிரச்சனையாக இருக்கலாம், பிகாஸ் எக் ஃபார்மேஷன் இஸ் நாட் தேர். அதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது. மேம் இப்போ எண்டோமெட்ரியம் இஷ்யூஸ் பற்றி சொல்லலாமே? எண்டோமெட்ரியம்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஷ்யூ. ஏன்னா அந்த டிஷ்யூவில் தான் அந்த கருமுட்டை உட்காந்து வளர்ந்து அது நியூட்ரிஷன் அதுலேருந்து எடுத்து அப்புறம் குழந்தையாக மாறுது. கண்ணுக்கே தெரியாத ஒரு கரு ஒரு 3 கிலோ பாப்பாவாக வளருது அப்படின்னா எண்டோமெட்ரியம் மூலமாக அதோட வளர்ச்சியின் மூலமாக தான் நடக்குது. அது வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்கணும்னு நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு வாஸ்குலர் சப்ளை, பிளட் சப்ளை நல்லா இருக்கணும், அதோட திக்னஸ் நல்லா இருக்கணும், அப்போ தான் குழந்தை வரும். நிறைய பேர் ஈவன் ஆஃப்டர் ஐவிஎஃப் ஆர் இக்ஸி அவங்களுக்கு வந்து இந்த கருமுட்டை உட்காந்து வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் எண்டோமெட்ரியல் இஷ்யூ. அது இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோமெட்ரியல் இஷ்யூ, எண்டோமெட்ரியம் ரொம்ப தின்னாக இருக்குது, வளரலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுவும் நம்ம கண்ட்ரியில் டியூபர்குலோசிஸ் வந்து ரொம்ப காமன். டியூபர்குலோசிஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப ஹார்டாக ட்ரைங் எப்படியாவது அதை ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து வர டெத்ஸ் எல்லாம் நிறைய குறைச்சாச்சு. டியூபர்குலோசிஸ்னால எல்லாருமே இரும்பல், அப்புறம் இரும்பல் மட்டும் இல்லை அதில் ரத்தம் வர்றது இல்லை மூளையில் கட்டி அப்படின்னு, அப்படி கிடையாது.
தலையிலேருந்து கால் வரைக்கும் டியூபர்குலோசிஸ் எங்கே வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். அப்படியா மேம்? ஆமாம், அது காமன். வந்து இரும்பல் வந்து வர்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஈஸியாக. ஏன்னா அந்த இரும்பும் போது வர ஸ்பியூட்டம் அதெல்லாம் பண்ணலாம். பட் ஒன்றுமே எக்ஸ்போஜர் இல்லாமல் கூட வரலாம். எஸ்பெஷலி ஐ வில் டாக் அபவுட் எண்டோமெட்ரியல் டியூபர்குலோசிஸ், அபவுட் த யூட்ரஸ் டியூபர்குலோசிஸ் வந்ததுன்னா அது வந்துட்டு இட் வில் ப்ரெசன்ட் அஸ் ஐதர் அதிகமாக ப்ளீடிங் ஆகிறது, இல்லை பீரியட்ஸே வராமல் கூட இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அங்கே கூட வருமா மேம்? ஆமாம், அது ஹெமட்டோஜெனஸ் ஸ்ப்ரெட்னால வர்றது, பிளட்டு வழியாக வர்றது. இப்போ ஃபேமிலியில் யாருக்குன்னா டியூபர்குலோசிஸ் இருந்தது, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னா டியூபர்குலோசிஸ் இருந்ததுன்னா அவங்க மூலமாக இவங்களுக்கு காஃப் பண்ணுற டியூபர்குலோசிஸ் இல்லாமல் யூட்ரைன் டியூபர்குலோசிஸாக அதை மாறலாம். அது வந்து டியூபர்குலோசிஸ் வந்து டியூப்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம் முதல்ல. செகண்ட் வந்து இட் வில் அஃபெக்ட் த யூட்ரஸ். டியூப்ஸில் அஃபெக்ட் பண்ணுறது லேப்ரோஸ்கோப்பியில் தெரியும் ஈஸியாக. யூட்ரைன் எண்டோமெட்ரியம் கூட டெஸ்ட் எடுத்து பார்த்தா கூட நெகட்டிவாக இருக்கும் சம்டைம், பட் ஸ்டில் தேல் பி ஹேவிங் த டியூபர்குலோசிஸ். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ குழந்தை இல்லைனாலே எல்லாரும் நினச்சிக்கிறாங்கன்னா ஆஹா டெஸ்ட் டியூப் பேபி தான் பெற்றுக்கணும். நான் யாரும் தப்பு சொல்ல, நிறைய பேருக்கு வந்து அதோட அவேர்னஸ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ டெஸ்ட் டியூப் பேபினா 5 லட்சம் 6 லட்சம்லாம் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் மேம்? இப்போ பேசிக்கலாக ஒரு கப்புள்ஸ் வராங்கன்னா நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு ரஃபாக எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு கப்பல் குழந்தை இல்லைன்னு வந்தாங்கன்னா we will assess the age. Depending on the age only the investigations depend. இப்போ யங்கர் ஏஜ் குரூப்லாம் நாங்கள் ரொம்ப டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டோம். அன்லெஸ் அவங்க அல்ட்ராசவுண்டில் ஒரு பெரிய எண்டோமெட்ரியோடிக் சிஸ்ட் இருக்குது, இல்லை வேறு எதனா டெர்மாய்ட் இருக்குது, வேறு எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இமீடியட்டாக we have to give them treatment. மற்றபடி நிறைய பேர் ஆங்ஸைட்டி மூலமாக வருவாங்க. If you take a couple who are normally having sexual intercourse without any contraception, 1 year நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா 85% கன்சீவ் ஆகிடுவாங்க அவங்களே. ஒரு 15% கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த 15% வந்து அவங்களுக்கு கட்டாயமாக நம்ம we have to proceed. இதுவே இவங்க 32 இயர்ஸில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 year வெயிட் பண்ணுங்கன்ட்டு வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம். நாட் இன் அவர் கண்ட்ரி. கரெக்ட். சில கண்ட்ரீஸில் they'll tell wait. நம்ம கண்ட்ரியில் 30 இயர்ஸ்க்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து 6 months இருந்தாலே, இல்லை 4 months 5 months ஆனால் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அட்லீஸ்ட் பேசிக்காக செமன் டெஸ்ட் நார்மலாக இருக்கா இல்லையா, யூட்ரஸ் நல்லா இருக்கா, இல்லை கட்டி எதனா பெருசாக ஒரு உட்காந்துட்ருக்கா ஃபைப்ராய்டு, இல்லை ஓவரீஸில் வந்துட்டு நல்லா இருக்கா இல்லையா. ஓவரீஸில் வந்து we have to do a transvaginal scanning. abdominal scanning is not adequate. transvaginal scanning பண்ணும்போது அவங்க எக் ஃபார்மிங் கெப்பாசிட்டி அதில் தெரிஞ்சிடும். அது ஏஎஃப்சின்னு பேர், அதுக்கு ஆன்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட். அது செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு எக்ஃபர்மேஷன் எப்படி வரும், நல்லா வருமா வராதான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் ஏஎஃப்சி நல்லாயிருக்கு, செமன் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் ஒன் மோர் டெஸ்ட் we have to do is ஹெச்எஸ்ஜி. ஹெச்எஸ்ஜின்றது ஹிஸ்ட்ரோசால்பிஞ்சோகிராம் அப்படின்ற டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு யூட்ரஸ்குள்ளே ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி டியூப்ஸ் நார்மலான்னு பார்த்துருவோம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா டியூப்ஸ். ஸோ டியூப் டெஸ்டிங் வந்து நிறையா இருக்குது விதத்தில். அதில் ஒன் ஆஃப் த சாலிட் டெஸ்ட்ஸ் இஸ் ஹெச்எஸ்ஜி. ஸோ இதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா we will give them tablets. ஓவலேஷன் இல்லாதவங்களுக்கு ஓவலேஷன் டேப்லெட்ஸ் கொடுப்போம். அதுலேயே நிறைய பேர் கன்சீவ் ஆகிடுவாங்க. அதையும் கன்சீவ் ஆகலைன்னா we can do an intrauterine. நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னீங்க. One is normal intercourse with the tablets and advising them when to have intercourse. நிறைய பேருக்கு they are software engineers and they are not aware of what is happening. எந்த டைமில் இன்டர்கோர்ஸ் இருந்தால் குழந்தை வரும்ன்றதுக்குள்ள அந்த அவேர்னஸ் நிறைய கம்மியாக இருக்குது நிறைய பேர்கிட்ட. ஸோ தட் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட். ஸோ தே ஷுட் நோ. இப்போ வந்து நெக்ஸ்ட் பீரியட்ஸ்க்கு 2 weeksக்கு முன்னால் 14 daysக்கு முன்னால் அதுதான் டே ஆஃப் ஓவலேஷன். அவங்க எஸ்டிமேட் பண்ணுற நெக்ஸ்ட் பீரியட்ஸ்க்கு 2 weeksக்கு முன்னால். ஸோ அதுக்கு சுற்றி ஒரு 5-6 நாள் அவங்க இன்டர்கோர்ஸ் இருந்தாங்கன்னா கன்சீவ் ஆகிற சான்சஸ் பெட்டர் இருக்குது. ஸோ அது மாதிரி ரொம்ப யங்காக இருந்தாங்கன்னா இதே ஒரு 3 months ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும் குழந்தைன்னு சொல்லலாம். அதுலேயும் வரலன்னா எக் ஃபார்மேஷனுக்கு மெடிசன் கொடுத்துட்டு we can do a follicular scanning to see egg டெவலப் ஆகுதா, நல்லா டெவலப் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு ரப்சர் ஆகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஐயுஐன்ற ப்ரொசீஜர் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். ஐயுஐன்ற ப்ரொசீஜர் எஸ்பெஷலி இஃப் த ஸ்பெர்ம் கவுண்ட் இஸ் லோ, அதுக்கும் ஒரு லெவல் இருக்குது. அது ஸ்பெர்ம் கவுண்ட் ஓகேவாக இருந்ததுன்னா நம்ம அதை ஸ்பெர்ம்ஸை வந்து குட் ஸ்பெர்ம்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி யூட்ரஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். இட்ஸ் அன் அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர். அண்ட் த பேஷண்ட் கேன் கோ பேக் டு ஒர்க். மார்னிங் பண்ணாங்கன்னா மத்தியானம் வேலைக்கு போயிடலாம். லைக் half a day லீவ் போட்டால் கூட போதும். வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது, போகக்கூடாது இப்படி அப்படி அண்ட் ஃபர்தராக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. தே ஹேவ் டு பி ஆஸ் யூஷுவல் நார்மல்.
இது வந்து ஆவரேஜாக நீங்கள் கேட்டிங்க காஸ்ட் இது காஸ்ட் அரௌண்ட் 5,000 to 7,000 ஆகும் இந்த ப்ரொசீஜர். அது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு IUI ஒரு 3 cycles பண்ணலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே பண்ணுறதுல ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் இஸ் பின் ப்ரூவன் தட் த சக்ஸஸ் ரேட்ஸ் ஆர் நாட் குட். ஸோ 3 times பண்ணி சரியாகலை அப்படின்னா we will suggest you do some kind of laparoscopy. ஏன்னா டியூப்ஸ் நல்லா இருக்கா, tuberculosis வெளியில் தெரியாமல் இருக்கலாம், endometriosis early stages தெரியாமல் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் அண்ட் ட்ரீட்டட். ஸோ லேப்ரோஸ்கோப்பிலையும் நல்லாயிருக்கு அப்படின்னா இன்னொரு 3 cycles ட்ரை பண்ணலாம் IUI, இல்லைன்னா IVF பண்ணலாம். IVFல என்ன பண்ணுவோம்னா we will stimulate her to develop eggs giving medicines. ஸோ ஸ்டிமுலேட் பண்ணி எக்ஸை டெவலப் ஆனதை வெளியில் கொண்டாடுவோம் ஆஃப்டர் it comes to a certain stage. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ORன்ற ப்ரொசீஜர் பண்ணுவோம். அதில் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து we will retrieve the eggs. எக்ஸை வெளியில் எடுத்துருவோம். இட்ஸ் a small procedure only. அது வயிறெல்லாம் கிழிச்சு எதுவும் பண்ண மாட்டோம். and she can go home the same day. அந்த எக்ஸை வச்சு ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் பெஸ்ட்டு ஸ்பெர்ம்ஸ் எடுத்து we can do ICSIன்ற ப்ரொசீஜர். ஸ்பெர்ம்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்பெர்ம்க்கு ஒரு எக்கில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது எம்ப்ரியாலஜிஸ்டோட ஸ்பெஷலிஸ்ட். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இட் ஹாஸ் டு பி டன் இன் IVF lab where the rules are very stringent. நம்மளே உள்ளே விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதில் வந்து எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகிறது எப்படின்றது நெக்ஸ்ட் 2-3 days 5 days வரைக்கும் டெவலப் ஆகும் பார்த்துட்டு அதுலேருந்து நல்ல எம்ப்ரியோஸ் எடுத்து அவங்க கர்ப்பப்பைக்குள்ளே திருப்பியும் உள்ளே வச்சுருவோம், திருப்பி அட்மிட் பண்ணி. இப்போ அது மாதிரி பண்ணிட்டு போகிறாங்களே மேம், வெயிட்லாம் தூக்கலாமா? அதுக்கு ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கா? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 3-4 daysக்கு ஐ வில் டெல் them not to do any heavy work பிகாஸ் அந்த ஃபஸ்ட்டு day 3 எம்ப்ரியோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஆக்சுவலாக இம்ப்ளான்ட் ஆகி வளர்றது day 5 தான். ஸோ நெக்ஸ்ட்டு 2-3 daysக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுவாங்கன்னா மற்றபடி வீட்டு வேலை எல்லாமே பண்ணிக்கலாம். ட்ராவல் பஸ்ஸில் போகிறது, ஷேர் ஆட்டோவில் போகிறது போகலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமா? இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம், பட் தே டோன்ட் யூஸ்வலி. ஒரு 5 daysக்கு சேஃபாக இருந்துப்பாங்க. 5 days ஆனால் எப்போ மேம் அந்த பாசிட்டிவ் தெரியும்? they don't take any chance. இல்லை இப்போ நம்ம IVF பண்ணிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு, அது எப்போ வந்து பாசிட்டிவ்னு தெரியும்? அது 15 days later. 15 daysலேயே தெரிஞ்சிடும். ஸோ அந்த 15 days வந்து நர்வஸாக இருக்கும்ல. ஆனால் beta HCG we do a blood test. ஏன்னா blood test தான் ஏர்லியஸ்ட்டாக தெரியும் and we know where she stands. இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா மேம்? நிறைய பாசிபிலிட்டிஸ். இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி ரேட்ஸ் வந்து நார்மல் இன்டர்கோர்ஸ் இந்த நார்மல் பர்சன்னா ஒரு சைக்கிளில் 1 monthல 10% சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ். இதே வந்து IUI பண்ணிங்கன்னா சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இஸ் ஹையர், up to 20%. 3 cycles பண்ணால் ஒரு 20 to 25%. It is not 100%. இது IVFல பண்ணால் it depends on the age. It depends on why the IVF is being done. இதுவே endometriosisக்காக பண்ணால் success rates will be lower. Older age groupல பண்ணிங்கன்னா success rates are lower. இதே younger age groupல பண்ணால் it's better. எவ்வளோ மேம் காஸ்ட் ஆகும் ரஃபா? காஸ்ட் வந்து it's very difficult to say because from very various centers various costs சொல்லுவாங்க. பட் பேசிக்காக இந்த ப்ரொசீஜரல் காஸ்ட்ஸ் வந்துட்டு அரௌண்ட் 80,000 to 90,000 ஆகும், ப்ளஸ் மெடிசன்ஸ் காஸ்ட் ஆகும். மேம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிச்சயமாக வயசு ஒரு தடையாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 45 வயசுலலாம் கூட குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா மேம்? சில பேர் வந்து அப்படியே ஆஸ் யூஷுவல் சாப்பா குத்தி உட்கார வச்சிடுறாங்க. ஐயோ உனக்கு இந்த வயசு ஆயிடுச்சா, நிச்சயமாக உனக்கு குழந்தை பிறக்காது, நீ இந்த வயசை தாண்டிட்ட, உனக்கு பிறக்கவே பிறக்காது. ஏன் மேம் இந்த மாதிரி வந்து ஒரு லேடியை ஹராஸ் பண்ணணும்? இது என்னென்னா ஹராஸ் பண்ணுறது நம்ம அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் விட்டுடலாம். we will talk about whether it can happen or not. இப்போ வந்து ஏஜ் 30க்கு மேலே போனாலே எக் ஃபார்மேஷன் குறைய ஆரம்பிச்சிடுது. இப்போ நீங்கள் 35னா இன்னும் குறைச்சல். இப்போ நல்ல எக்கு நல்ல எம்ப்ரியோ இருந்தால் தான் குழந்தை வரும். யூ மே கெட் எம்ப்ரியோ பட் இட் வில் நாட் இம்ப்ளான்ட். ஸோ ஏஜில் நல்ல யங்கர் ஏஜ் குரூப்பில் இம்ப்ளான்டேஷனுக்கு வேண்டிய நம்பர் ஆஃப் எக்ஸு 8 எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 எக்ஸ் வந்து 8 எம்ப்ரியோஸ் வருது அவங்களுக்குன்னா ஒரு 25 வயசு பொண்ணுக்கு 8 எம்ப்ரியோஸ் போதும். அதில் வந்து அவங்க இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம். அதே வந்து ஒரு நல்ல பிளாஸ்டோசிஸ் நல்ல எம்ப்ரியோ ஒரு 40-year-old லேடிக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு 16 எக்ஸ் வேணும். 16 எம்ப்ரியோஸ்லேருந்து தான் ஒரே ஒரு யூப்ளாய்ட், அது பேர் யூப்ளாய்ட் எம்ப்ரியோ, வேறு எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் ஆர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம், அந்த குரோமோசோம்ஸ் நார்மலாக இருக்கிறதுக்கு 16 எம்ப்ரியோஸ் எடுத்தால் தான் ஒரே ஒரு எம்ப்ரியோ நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 40 இயர்ஸில் உங்களுக்கு 16 எம்ப்ரியோஸ் வர்றதே கஷ்டம் கம்மியாக. பிகாஸ் இந்த ஏஎஃப்சின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. தட் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம வயிற்றில் அம்மா வயிற்றில் இருக்கும்போது நம்மளோட ஓவரீஸில் 7 மில்லியன்
எக்ஸ் இருக்கும், oocytes இருக்கும் வர்றதுக்கு. அது வந்து பிறக்கும் போதே குறைஞ்சிரும் 1 மில்லியனுக்கு அப்புறமா குறைஞ்சி பை த டைம் menopause comes ஒன்றுமே இருக்காது. ஸோ வாட் எவர் இஸ் டன் அவங்களோட ஓன் எம்ப்ரியோஸ் யூஸ் பண்ணலாம், எக்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை 40-45லாம் வந்து நிறைய பேர் வில் கோ ஃபார் டோனர் எக்ஸ். டோனர் எக்ஸ்னால் தீஸ் ஆர் official donors. They have been registered as donors and they'll be tested for all the diseases and all that, provided the parent, the lady and the husband should avangale volunteer, they should want a donor. And they should also sign for it. அதுக்கு லீகல் ப்ரொசீஜர் படி பண்ணோம்னா எல்லா டெஸ்ட்ஸும் பார்த்துக்கிட்டு அந்த டோனர் கிட்ட டோனர்ஸ் ஆர் யூஸ்வலி லெஸ் தென் 28 அண்ட் ஆல்ரெடி தே ஹேவிங் பேபிஸ். ஸோ அதனால் டெஃபினட்டாக நல்ல எம்ப்ரியோ தான் வரும்ன்ட்டு தெரியும். அவங்க எம்ப்ரியோ யூஸ் பண்ணி இந்த 40-year லேடிக்கு போடலாம். அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு குழந்தை வரும். மேம் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு உங்களோட வேல்யூபிள் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டினாலே நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபர்டிலிட்டி இஸ் நாட் கிளாசிஃபைடு ஆஸ் அ டிசீஸ். WHO படி இட் இஸ் நாட் எ டிசீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. whoever is not having a child immediately should not think I am to blame or he is to blame அப்படின்ட்டுலாம் யோசிச்சு அந்த மன வருத்தத்துலேயே இன்னும் கொஞ்சம் பிரச்சனைங்க வரும். ஸோ ஃபஸ்ட் திங் அதை they should come for the treatment but they should not be depressed and come. நான் சொல்கிறது ஈஸி ஆனால் செய்கிறது கஷ்டம். ஏன்னா the culture around us is not like that. It will make them feel bad. ஸோ அதை செகண்ட் திங் வந்து you should understand the male partner is 40% to blame. அவருக்கு 40%. நிறைய பேர் இந்த ஸ்பெர்மோஃபாலஜி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது SCSன்னு இன்னொரு டெஸ்ட்டுக்கு அதையும் பண்ண வேண்டியிருக்கும். செகண்ட் திங் வந்துட்டு the female partner is to blame in 40% of cases. In 20% both female and male will have problems. இது ரியலைஸ் பண்ணி ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்லேருந்தே டெஸ்ட் பண்ணணும். என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க, நாட் ஒன்லி ஃப்ரம் யூஆர், வெளியூர்லேருந்து வருவாங்க, எல்லாம் வருவாங்க, நிறைய டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட யூகேலேருந்து ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா லேடிக்கு நல்லா தான் இருந்தது, மேலுக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் நோ ஸ்பெர்ம்ஸ். அவர் வந்து வீசா எடுக்கிறதுக்கு எக்ஸ்ரே எடுத்தால் டியூபர்குலோசிஸ் ஆல் பாசிட்டிவ். ஆனால் 5 இயர்ஸாக அங்கே யூகேயில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. என்ன மேம் சொல்கிறீங்க? நிஜமா, நான் சும்மா சொல்லலை. அண்ட் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குது. தே ஹவ் நாட் டன் அ செமன் டெஸ்ட் இத்தனை நாளே இல்லை. அது ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. தே ஆர் ஹேவிங் த பேப்பர்ஸ் பட் நோ செமன் டெஸ்ட். ஸோ செமன் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து கரெக்ட் பிளேஸில் கரெக்டாக பண்ணணும். தட் இஸ் another tip. Third thing is go for the treatment with confidence and follow what the doctor says. இப்போ வெயிட் குறைமா அப்படின்னு சொன்னால் குறைக்கணும். அது டாக்டர் வில் அட்வைஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட். மீதியெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை டயட்டிங் பண்ணுறதோ எல்லாமே வந்து இட் இஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பேஷண்ட். ஷி ஷுட் நாட் கெட் டிப்ரெஸ்ட், என்னால் வெயிட் குறைக்க முடியலையேன்ட்டு இல்லை. அது பண்ணுற எக்ஸசைஸே இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுலேயே என்டார்ஃபின்ஸ்னு சொல்லிட்டு மைண்ட்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் வில் கம் அவுட். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். கரெக்ட் டயக்னோசிஸ் வில் கிவ் குட் ரிசல்ட்ஸ். இன்றைக்கி டீனா கூட பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஷி ஆஸ்க்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் விச் ஐ ஃபீல் தட் த பீப்புள் ஜென்ரல் பப்ளிக் ஷுட் நோ. அண்ட் ஐ நோ தட் இட் இஸ் நாட் ஒன்லி இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் மட்டும் இதை பார்க்கல, எல்லாரும் பார்க்குறாங்க. வீட்டில் யாருக்கெல்லாம் வேறு யாருக்கெல்லாம் இன்ஃபர்டிலிட்டி இருந்தாலும் அவங்களும் கேட்டுட்ருப்பாங்க. இதில் சில விஷயங்கள் வந்து தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். யாருன்னா இதை பார்த்து பயனடைஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். குமுதம் கிட்ட பேசினதுக்கு எனக்கு ரொம்ப திருப்தி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குமுதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அவள் அவன் அது நிகழ்ச்சியில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் மீ டீனா சைனிங் ஆஃப்.